நோ ஆதியண்ணா, என்னண்ணா இது? எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இவர் சாதாரண சிங்கர் தானே, இவருக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச சம்பவம் அப்படி. கிஷோர், நீ உன்னை பத்தி சொல்லு கிஷோர், எல்லாரும் கேட்கணும் கிஷோர். சோ கிஷோர்னால ஃப்ரீயா நம்மள மாதிரி நடக்க முடியாது, இது பண்ண முடியாது. என்னோட மியூசியம் இருக்க படத்தை பார்த்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 7 சிங்கிள்ஸ் அண்ட் 7 ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் டைரக்டர். 90s கிட்ஸ் எல்லாருமே மோட்டிவேஷனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கும்போது அப்போ ஒரு படம் வந்துச்சு, மியூசியம் இருக்குன்னு. காலேஜ் லைஃப்ன்றது முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் நிஜம். வாழ்க்கையை பார்த்து முதல்ல பயந்து எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த கான்செர்ட் வந்து நடக்க முடியாம போனது. எல்லாம் பாக்குறதுக்கு ஆவலா ஃபீனிக்ஸ் மால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் காவல்துறை வந்து இந்த ஷோவை கால் ஆஃப் பண்றதுக்கு அறிவுறுத்தினால ரொம்ப ஆசையா இருந்தேன், ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாரையும் பார்க்க. மன வருத்தத்துடன் நான் வந்து உங்களை பார்க்க முடியலங்கிற ஒரு பயங்கர கஷ்டமா இருக்கு. இதுக்கு பதிலா ஒரு நல்ல ஒரு செட்டிங்கா ஒரு பிளான் பண்ணி அவர் கண்டிப்பா ஒரு இடத்துல கான்செர்ட் வைப்பாரு. ஸோ அப்ப எல்லாருமே போய் பாருங்க. ஸோ என்ன மாதிரி ஹிப்ஹாப் ஆதியானுக்கு ரொம்ப டைஹார்ட் ஃபேனா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.